1994ஆம் ஆண்டு நியூசிலாந்தில் சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங் பேட்டிங் செய்வதை பார்ப்பதற்காகவே சண்டிகரிலிருந்து டெல்லிக்கு சென்றேன். டெல்லியில் டிவி இருக்கும் நண்பர் வீட்டை தேடி அலைந்து அதிகாலை 3 மணிக்கு சச்சினின் பேட்டிங்கை பார்த்தேன். சச்சின் எனக்கு மானசீக குரு. இது சச்சின் குறித்து வீரேந்திர சேவாக் ஒருமுறை புகழ்ந்து பேசியது. சேவாக் தன்னுடைய மானசீக குருவாக சச்சினை ஏற்றுக்கொண்டது என்னமோ உண்மையானது என்பதை அவரின் பேட்டிங் ஸ்டைல் மற்றும் ஷாட்கள் அனைத்திலும் கடைசி வரை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இருவரும் ஒன்றாக தொடக்க ஆட்டக்காரர்களாக ஒரே நேரத்தில் களத்தில் நிற்கும் பொழுது யார் பேட் செய்கிறார்கள் என்று தெரியாமல் ரசிகர்கள் குழம்பிய சம்பவங்களும் உண்டு. கிரிக்கெட்டில் தொடக்க ஆட்டக்காரர்களுக்கு உரிய இலக்கணத்தை மாற்றி எழுதியது சேவாகின் பேட்டிங் என்றால் அது மிகையல்ல. களத்தில் சேவாக் நங்கூரம் இட்டுவிட்டால் மதம் பிடித்த யானையை போல் செயல்படுவார். தொடக்க ஓவரை பந்து வீச வரும் பந்து வீச்சாளர் பல்வேறு கற்பனைகளுடன் விக்கெட்டை வீழ்த்தலாம், பல்வேறு வித்தைகள் காட்டலாம் என்று பந்து வீசுவார். ஆனால் பல பந்து வீச்சர்களின் நம்பிக்கையை உடைத்து சேவாக் தூள் தூளாக்கி இருக்கிறார். யாரை மானசீக குருவாக நினைத்து கிரிக்கெட் கற்றுக்கொண்டாரோ அவரின் சாதனையை சேவாக் தகர்த்தால் அவருக்கு எத்தகைய மகிழ்ச்சியை அளித்திருக்கும். களத்திலும் சரி கலைகளிலும் சரி குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருப்பது குருவுக்கு பெருமைதான். எதிரணிகளுக்கு சச்சின் டெண்டுல்கர் களத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குமோ அதே அளவுக்கு வீரேந்திர சேவாக் மீதும் இருந்தது. களத்தில் நின்றுவிட்டால் வீரேந்திர சேவாக்கை அவ்வளவு எளிதாக எதிரணியினர் ஆட்டமிழக்க செய்துவிட முடியாது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரட்டை சதத்தை முதல் முறையாக எட்ட ஒரு கிரிக்கெட் வீரருக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் ஒருநாள் போட்டிகளில் முதன்முறையாக இந்த மைல்கல்லை எட்டி சரித்திரத்தில் இடம் பிடித்தார். அதற்கடுத்து 2 ஆண்டுகள் கழித்து சச்சினின் சாதனையை முறியடித்து காட்டினார் அவரின் பிரதி என்று அழைக்கப்பட்ட மற்றொரு இந்திய வீரர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். சச்சின் அடித்த இந்த இரட்டை சதம் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் வந்தது என்றால் சேவாகின் சதமும் அதே மத்திய பிரதேசத்தில் 500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்தூரில் வந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நடைபெற்ற இந்த 4வது போட்டியில் களமிறங்குவதற்கு முன்பாக சேவாகின் ஃபார்ம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது. இதற்கு முன்பு நடைபெற்ற 3 போட்டிகளிலும் இந்திய அணியின் டாப் ஆர்டர் படு மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்த கேப்டனாக இந்த போட்டியில் 2 மாற்றங்களை செஞ்சிருந்தார் சேவாக். முதல் 3 போட்டிகளில் தன்னுடன் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி விளையாடிய பார்த்திவ் பட்டேலை மிடில் ஆர்டரில் களமிறக்கிவிட்டு கம்பீருடன் களமிறங்கினார். போட்டி தொடங்கியதிலிருந்தே ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சேவாக் ரன்களை குவிக்க 15 பந்துகளில் 3 ரன்கள் என்று ஆரம்பத்தில் மிகவும் மெதுவாக ஆடி வந்தார் கௌதம் கம்பீர். இருப்பினும் சேவாக்கின் அதிரடியால் முதல் 10 ஓவர்களில் 63 ரன்களை குவித்தது இந்திய அணி. பவர் பிளே ஓவர்கள் முடிந்தாலும் பந்தை பவுண்டரிக்கு விரட்ட இந்திய பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவில்லை. 3வது ஒருநாள் ஆட்டத்தில் இந்திய அணி தோற்க சுனில் நரேன் முக்கிய காரணமாக அமைந்திருந்தார். ஆனால் இந்த போட்டியில் சுனில் நரேன் பந்துவீச்சில் இருந்து சேவாக் தனது அதிரடியை தொடங்கினார். நரேன் வீசிய 11வது ஓவரில் லாங்கானில் சிக்ஸருக்கு பறக்கவிட்டு அவருக்கு எதிராக தனது ஆதிக்கத்தை காட்டினார். அதற்கடுத்து 5 ஓவர்களில் 45 ரன்களை குவிக்க சுனில் நரேன் மற்றும் டேரன் சாமி போன்றோரின் பந்து வீச்சை சேவாக் பதம் பார்க்க இந்தியாவின் ரன் ரேட் 7க்கு மேல் சென்றது. 41 பந்துகளில் சேவாக் அரை சதம் அடித்தார். அதன் பின் சேவாக்கின் அதிரடியில் அரங்கமே அதிர்ந்தது. பந்து வீச்சாளர்கள் வீசும் பந்துகள் சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் பறந்தன. அரை சதம் அடிக்க 41 பந்துகள் எடுத்த சேவாக் அடுத்த 50 ரன்களை சேர்க்க 28 பந்துகள் மட்டுமே எடுத்தார். 69 பந்துகளில் சதம் அடித்தார். அதன் பின் சேவாகின் அதிரடி ஆட்டத்தை மேற்கிந்திய தீவுகள் பந்து வீச்சாளர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. 112 பந்துகளில் 150 ரன்களை சேவாக் எட்டினார். சேவாக் 170 ரன்கள் சேர்த்திருந்த பொழுது அவரை கேட்ச் பிடித்து ஆட்டமிழக்க டேரன் சாமிக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டார். இதை பயன்படுத்திய சேவாக் ருத்ர தாண்டவம் ஆடினார். சேவாக் 197 ரன்களை எட்டிய பொழுது அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் எழுந்து வீரு வீரு என்று முழக்கமிட்டு அதிர வைத்தனர். ரசல் வீசிய ஓவரில் ஒரு பவுண்டரி அடித்து சேவாக் 140 பந்துகளில் இரட்டை சதம் அடித்து உலக சாதனை படைத்தார். உலக அளவில் ஒருநாள் போட்டியில் இரட்டை சதம் அடித்த 2வது வீரர் மற்றும் கேப்டனாக இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் எனும் சாதனையை படைத்தார் சேவாக். சேவாகின் இந்த இரட்டை சதத்தில்
ஆட்டத்தில் யாரும் அறிந்திராத ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆட்டத்தின் 20வது ஓவரில் ரன் அவுட்டில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சேவாக் டைவடித்திருப்பார். இதில் என்ன அற்புதம் உள்ளது என்று பலரும் கேட்கலாம். ஆனால் அதற்குண்டான ஒரே பதில், எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட்டிலும் சேவாக் தன்னை ரன் அவுட்டில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள ஒரு முறை கூட டைவடித்ததில்லை. தன் கேரியரில் முதன்முறையாக டைவடித்த அவர் இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினார். சேவாக் இரட்டை சதம் அடித்ததும் எதிர்முனையில் இருந்த ரோஹித் சர்மா ஓடி வந்து கை கொடுத்து கட்டியணைத்தார். சேவாக்குடன் விளையாடியதாலோ என்னவோ அடுத்த இரட்டை சதத்தை அவர் அடிக்க கேப்டனாக இரட்டை சதம் அடித்த வீரர் என்கிற சாதனையையும் இலங்கை அணிக்கு எதிராக மற்றும் ஒரு இரட்டை சதத்தை அடித்து சமன் செய்தார். மேற்கிந்திய தீவுகள் அணியில் கேமர் ரோச், ஆண்ட்ரே ரசல், ரவி ராம்பால், சுனில் நரேன், டேரன் சாமி, கிரண் பொல்லாட், மார்லன் சாமியோஸ் என 7 பந்து வீச்சாளர்கள் பந்து வீசியும் சேவாக்கை 47வது ஓவர் வரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த போட்டியில் சேவாக்கை ஆட்டமிழக்க செய்ய முடியாமல் மேற்கிந்திய தீவுகள் பந்து வீச்சாளர்கள் செய்வதறியாது திகைத்தது பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. தொடக்க வீரராக களமிறங்கி களத்தில் நங்கூரமிட்ட சேவாக் 149 பந்துகளில் 219 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். இதில் 25 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்சர்கள் அடக்கம். 146 என்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் சேவாக் ஆடிய இந்த அதிரடி ஆட்டம் இந்திய அணியின் ஸ்கோர் போன்றவற்றை பார்த்து மன ரீதியாகவே மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்கள் சோர்ந்து விட்டார்கள். 419 ரன்கள் சேர்த்தால் வெற்றி எனும் இமாலய இலக்கு மேற்கிந்திய தீவுகள் வீரர்களின் மன உறுதியை குலைத்துவிட்டது. இதை எப்படி சேசிங் செய்ய போகிறோம் என்ற எண்ணமே அவர்களை உலுக்கிவிட்டது. சச்சினின் சாதனையோடு ஆரம்பித்த இந்த போட்டியானது முடிவும் அதே போன்று அமைந்தது. சச்சின் சதமடித்த அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது என்னவோ 153 ரன்கள் வித்தியாசத்தில். அதே போன்று இதே போட்டியிலும் 49.2 ஓவர்களில் 265 ரன்களுக்கு மேற்கிந்திய தீவுகள் அணி ஆட்டமிழந்து 153 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.